விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கரனர்களை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 9ஆம் இடம், பாக்கியஸ்தானம், தர்மவான்களின் வீடு, மூலம், போராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் அடங்கிய ராசி மண்டலம். நட்சத்திரநாதர்கள்: மூல நட்சத்திரநாதன் கேது பகவான் குரு பார்வையில் நல்ல நிலைமையில் இருக்கிறார். வீடு கொடுத்தவன் உச்சமாகி கூடவே இருக்கிறது நல்ல அமைப்பு தான். குரு பர்ஃபெக்டாக கேதுவை பார்க்குறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நட்சத்திரநாதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. போராடம் நட்சத்திரநாதன் சுக்கிரன் மூலத்திரியோன ஆட்சிப்பட்டு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அடுத்தடுத்து வருகின்ற நாட்களில் ராசியை நோக்கி வராரு, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. உத்திராடம் சூரியன் 10ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. சரியா 10, 11ஆம் இடத்துக்கு வருது, நல்ல சிறப்பு தான். ஸோ 3 நட்சத்திரநாதர்களும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாங்க. உத்திராட நட்சத்திரநாதன் சூரியன் குரு பார்வையில் இருக்கிறாரு. இருந்த போதிலும் கிரகணம் வருது, சூரிய கிரகணம் வருது. இந்த வீடியோ பதிவில் சூரிய கிரகணத்தை பற்றி தான் பேச போகிறேன். இது வழக்கமாக நடக்கிறதான், வருஷம் நடக்கிறதான். இந்த வருடம் நடக்கிற 2வது சூரிய கிரகணம். இதை பற்றி சில தகவல்களை இப்போ ஷேர் பண்ண போகிறேன். அக்டோபர் 2ஆம் தேதி சூரிய கிரகணம் இரவு. அக்டோபர் 2ஆம் தேதி மகாலயபட்ச அமாவாசை, முக்கியமான அமாவாசை. அமாவாசையிலே முக்கியமான அமாவாசை 3: தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலயபட்ச அமாவாசை. இந்த தாப்பனாரை இழந்தவர்கள், தாய் இழந்தவர்கள் செய்கிற அந்த திதி, அந்த சிரார்த்தம்லாம் விடுபட்டு போனவர்கள் மகாலய அமாவாசை அன்னைக்கு செய்யலாம். இப்போது மகாலயபட்சம் தான் நடக்குது. அதாவது புரட்டாசி பௌர்ணமி முடிஞ்சு மறுநாள் பிரதமையிலேருந்து இப்போ வரைக்கும் இன்றைக்கும் அதான் விடுபட்டு போனவர்கள் திதி கொடுக்கலாம், திதி தர்ப்பணம் கொடுக்கலாம். அந்த அமைப்பு இருக்குது. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இந்த சிரார்த்தம் செய்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். திதி கொடுக்கறது, தர்ப்பணம் கொடுக்கறது. மகாலயபட்ச அமாவாசை அக்டோபர் 2, புரட்டாசி 16ஆம் தேதி புதன்கிழமை நடக்குது. அன்று நேஷனல் ஹாலிடே தான். காந்தி பிறந்த நாள், காமராஜர் இறந்த நாள். நம்ம இந்தியாவில் போற்றப்படுகின்ற 2 தலைவர்கள் உடைய நினைவு, 2 தலைவர்களுடைய சம்மந்தப்பட்ட நாள். காந்திக்கு பிறந்த நாள், காமராஜருக்கு நினைவு நாள். ஓகே நேயர்களே, ஒரு வார்த்தைக்காக சொன்னேன் இதை நான். ஏன்னா என்னதான் நம்ம ஜோதிடம், ஆன்மீகம், இறை வழிபாடு இருந்தாலுமே இவரெல்லாம் நல்ல மனிதர்களாக, புனிதர்களாக வாழ்ந்து போனவர்கள். அதிலும் பெருந்தலைவர் காமராஜ் இந்த நிகழ்காலத்தில் வாழ்ந்துட்டு போனார். 1975 மரணம் அடைந்தார். ஒரு நல்ல ஒரு மாமனிதர், ஒரு பெருந்தலைவர், கல்வி கண்ணை திறந்தவர். அவரெல்லாம் பள்ளிக்கூடம் திறக்கலைன்னா அந்த காலகட்டத்தில் நான்லாம் படிச்சிருக்க மாட்டேன். ஆரம்ப கல்வி, தொடக்க கல்வி இதெல்லாம் படிப்பதற்கு ரொம்ப உதவி பண்ணவர் பெருந்தலைவர் காமராஜர். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஒரு அருப்பிரசாதமாக இருந்தவர், கல்வி கண்ணை திறந்தவர். ஓகே நேர்களே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சில பேருக்கு சில நேரத்தில் நன்றி கொடுக்கணும். ஏன்னா கல்வி தான் ஒரு மனிதருக்கு முக்கியம். கல்வி மட்டும் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் எங்கேனாச்சும் ஒரு பக்கம் போயிடலாம், போய் அவன் தன்னுடைய நிலைப்பாடை சரி பண்ணிக்கலாம். இப்போ தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த கிரகணம் நடக்குது, சூரிய கிரகணம். கிரகணத்தில் சூரியன், சந்திரன், புதன், கேது தான் கிரகணத்தை நடத்துகிறாரு. உங்கள் ராசிக்கு 4, 10ஆம் இடங்கள் சம்மந்தப்படுது. 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு, 10ஆம் இடத்துல இருக்கிற கேது சூரியனை மறைக்கிறாரு. சூரியனை மறைக்கிறது யார் சார் அப்படின்னா சந்திரன் தான் மறைக்கிறாரு. ஆக்சுவலாக சூரிய கிரகணம்ங்கிறது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் வந்துடுவார். இது ஒரு இது எப்பயும் நிகழ்கிற நிகழ்வு தான். இதில் ராகு கதைகள் எப்படி சார் சம்மந்தப்படுறாங்க அப்படின்னோம்னா, பூமியோட நிழல் ராகு, சந்திரனுடைய நிழல் கேது, அப்படி தான் வரையறுக்கப்பட்டிருக்குது. கரெக்டாக இது நடக்குது. வேத ஜோதிடத்தின்படி கரெக்டாக நடக்குது. திருக்கணித பஞ்சாங்கம் இதுக்கு 100% கோயின்சைட் ஆகும். வாக்கிய பஞ்சாங்கம் மேட்ச் ஆகாது. திருக்கணித பஞ்சாங்கத்தில் கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்ம டைம் போட்டு பார்த்தோம்னா அஸ்தம் 2ஆம் பாதத்தில் அக்டோபர் 2ஆம் தேதி 9:15 3:17 வரைக்கும், கரெக்டாக சொல்லணும்னா 9:13 3:17 வரைக்கும் 6 மணி நேரம் கிரகணம் நடக்குது. ஆனால் இந்தியாவில் தெரியாது. ஏன்னா இரவில் நடக்கிறதுனால சூரியன் அடிவானத்துக்கு கீழே போயிடுவார். இந்தியாவில் தெரியாது. மற்ற கண்ட்ரிகளில் தெரியும். ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, பசிபிக் பெருங்கடல், பெரு, சிலி இது மாதிரி கண்ட்ரிகளெல்லாம் தெரியும். ஸோ இது நம்ம நாட்டில் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை தவிர்க்க முடியாது. அதோடய தாக்கம் பிரபஞ்சத்தில் இருக்கும். இந்த பிரபஞ்சத்தில் நடக்குது, இந்த பூமியில் நடக்குது. இந்தியாவில் தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம நெக்லெக்ட் பண்ண முடியாது. அதோடய தாக்கம் இருக்கும். பஞ்சபூதத்துக்கு இடம், பொருள், ஏவல் கிடையாது. எல்லா இடத்துலையும் நீக்கமாக நிறைஞ்சிருக்கும். சரியா நேரில் காற்று தான். காற்றுக்கு இடைவெளியே கிடையாது. காற்று எல்லா இடத்துலையும் இருக்கும். காற்றை உணர்த்தான் முடியும், பார்க்க முடியாது. அது மாதிரி இந்த இயற்கையிலே உண்டாகிற இந்த கிரகணங்களை இந்த அதிர்வலைகளை உணரத்தான் முடியும், பார்க்க முடியாது. அதுவும் சூரிய சந்திரர்கள், பிரபஞ்சத்துக்கு ஒளியை தருகின்ற கிரகங்கள், ஒளி கிரகங்கள். அப்பேற்பட்ட சூரிய சந்திரர்கள் கிரகணத்துக்கு உட்படுறாங்க. அதனுடைய அமைப்பு, ஒவ்வொரு ராசிக்கு ஏற்படுகிற மாற்றங்கள், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்.
அக்டோபர் 2 அக்டோபர் 3 நாள் 2 நாளுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சார் அப்படி சொல்கிறேன். பெருசாக பெரிய பாதிப்புலாம் இல்லை, இருந்தாலும் இதோட தாக்கம் இருக்கும். ஜனன ஜாதகத்தில் சூரிய சந்திர புதன் கெட்டு போனவங்களுக்கு இந்த தாக்கம் இருக்கும். கேதுவை சப்ஜெக்ட் எடுத்துக்க வேண்டாம், ஏன்னா கேது தான் கிரகணத்தை உண்டு பண்ணுறாரு. அஸ்தம் 2ஆம் பாதத்தில் நடக்குது, சரியா? அஸ்தம் 2ஆம் பாதத்தில் நடக்குது, சந்திரனுடைய நட்சத்திரத்தில் தான் நடக்குது, கன்னி ராசியில். சூரியன் சந்திரன் புதன் ஜனன ஜாதகத்தில் கெட்டு போனவங்களுக்கு கொஞ்சம் மாறுதலான பலன்கள் கிடைக்கும், சரியா? பட் அதோடைய தாக்கம் வந்து உடனே தெரியாது, வயதான பின்னாடி தான் தெரியும். அது அந்த கிரகணத்தில் நடக்கிற சில நிகழ்வுகளுடைய விளைவுகள் உடனே தெரியாது. ஏன்னா சந்திரன் மனோகாரகன், மனதுக்கும் உடலுக்கும் உரியவன். ஒரு மனிதனுக்கு வயதாக தான் அதோட தாக்கம் இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் மனநிலை சரி இருக்காது. இயற்கையில் பார்த்தோம்னா கடல் உள்வாங்கிரும், அமாவாசை அன்னைக்கு உள்வாங்கிரும், பௌர்ணமி அன்னைக்கு கடல் கொந்தளிக்கும், கொப்பளிக்கும். இதெல்லாம் எதனால் சார் நடக்கு அப்படின்னா ஏதோ ஒரு சக்தி இருக்குது, சரியா? இதுக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது. நிறைய பேர் நான் வீடியோ போட்டிருக்கிறேன், இந்த கிரகணத்தை பற்றி வீடியோ போட்டிருக்கிறேன். ஆனால் அதுக்கு பதில் போட்டிருக்கிறாங்க, இதுதான் இந்தியாவில் தெரியல, அப்புறம் எதுக்கு பேசுகிற நீ, எதுக்கு வீடியோ போடுற, இந்தியாவில் தெரியாத ஒன்றுக்கு எதுக்கு நீ தெளிவு கொடுத்துட்ருக்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. தெரியுதோ இல்லையோ, பட் அதோட தாக்கம் இருக்குது, சரியா நேர்களே? உணர்வு தான் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்தை உணரும் போது அங்கே அறிவுக்கு வேலை இல்லை, சில விஷயத்தை உணர்த்தான் முடியும், அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆனால் இந்த பௌர்ணமி அன்றைக்கும் அமாவாசை அன்றைக்கும் கடலில் சில மாற்றங்கள் நடக்குது. அதுபோக வந்து நம்ம நல்லா கேள்விப்பட்டிருப்போம், சில குடும்பத்தில் நடந்திருக்கும், நம்மளும் செவி வழியாக நிறைய தகவல் கேள்விப்பட்டிருப்போம். அமாவாசை அன்னைக்கு முடியாதவர்களுக்கு முடியாமல் போயிடும், உடம்பு முடியாதவர்களுக்கு வந்து சில மரணங்கள் ஏற்படலாம். அது சொல்லுவாங்க ஊரில், அமாவாசை தாண்டணும் அப்போ தான் உறுதியாக சொல்ல முடியும் அப்படிம்பாங்க. ஏன்னா அமாவாசை டயத்தில் முடியாமல் ரொம்ப இழுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு அந்த அமாவாசை ஒட்டி மரணம் சம்பவிக்கும். இதெல்லாம் இயற்கை நடக்குது, சரியா? அந்த சூரிய சந்திரர்கள் இடையே நடக்கிற நிகழ்வுகளால் மனித வாழ்க்கையில் பாதிப்பு இருக்குது. ஒரு மனிதனுக்கு மரணத்தை தாண்டிலும் பெரிய நிகழ்வு ஒன்றும் இல்லை. 2 நிகழ்வு தான் மனிதனுக்கு முக்கியமானது, பிறப்பு இறப்பு. ஸோ அந்த பிறப்பு இறப்பே வந்து அமாவாசை பௌர்ணமியை ஒட்டி சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால நம்ம இதெல்லாம் தவிர்க்க முடியாது. இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்துக்கெலாம் ஏதோ ஒரு சக்தி இருக்குது. ஓகே நேர்களே, விளக்கம் போதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 10ஆம் இடத்துல நடக்கிறதுனால கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். 2 நாளைக்கு வந்து தொழிலில் வந்து புதுசாக எதுவும் ஏற்பாடு பண்ண வேண்டாம், சரியா? சிட்டிஸ் எப்படி இருக்கோ அப்படியே கொண்டு போங்க. ராசிக்கு வந்து 4ஆம் இடம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஏற்கனவே 4ல் ராகு இருக்கிறாரு. விவசாயம் பண்ணுறவங்க, வேளாண் விளைபொருள் உற்பத்தி பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, தொழிலை பார்த்துக்கோங்க, தாயாரோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. அதுபோல் 4ஆம் இடம் சுகஸ்தானம், குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போங்க. வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்க தொழிலில் கவனமாக பார்த்துக்கோங்க. அதுபோல் ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட்டு, ஆயில் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ் அந்த சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதுசாக அது செய்ய வேண்டாம். ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒரு 2 நாளைக்கு ஆற போடுங்க. 3ஆம் தேதி மதியத்துக்கு மேலே பார்த்துக்கலாம். ஏன்னா தோசை நிவர்த்தின்னு இருக்குது, சூதகாலம்னு இருக்குது. அதாவது இந்த கிரகணம் ஆரம்பிக்கு முன்னாடி உள்ளது சூதகாலம், கிரகணம் முடிஞ்ச பின்னாடி தோசை நிவர்த்தி. அப்படி பார்க்கும்போது ஒரு 2 நாள் ஆயிரும், 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஆயிரும். இதில் 2ஆம் தேதி மகாலயபட்ச அமாவாசை தான். எல்லார் வீட்லையும் சுத்தமாக தான் இருப்பாங்க. அமாவாசை அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. பொதுவாக புரட்டாசி மாதம் நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. புரட்டாசி மாதம் புலால் உண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பெருமாள் அவதரித்த மாதம் புரட்டாசி மாதம் தான். புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தை தான் அவதரிச்சிருக்கிறாரு சீனிவாச பெருமாள். அதனால் புரட்டாசி மாதம் திருப்பதியில் வந்து பிரம்மோற்சவம் நடக்கும். ஓகே நேரில் அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி வந்து புலால் உண்ணாமல் இருங்க. ஆண்கள் வந்து ஆள்கால் எடுக்காமல் இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பு. இதை நான் ஒரு அகேஷனாக சொல்கிறேன், ஒரு ரிக்வஸ்டாகவும் சொல்கிறேன். இதை வந்து தவறாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நமக்கு அன்றைக்கி தேதி சில உடலில் சில மாற்றங்கள் இருக்கும். அந்த மாற்றம் வந்து நல்ல மாற்றமாக இருக்கணும். சில தேவையில்லாததை நம்ம சாப்பிட்டுட்டு பக்க விளைவில் வரக்கூடாது. கர்ப்பிணி பெண்களும் கவனமாக இருக்கணும். கிரகணம் நைட்டில் நடக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம சாப்பிட்டுட்டு இரவு தூங்க போயிடுவோம். 9:13 தான் ஆரம்பிக்குது. அக்டோபர் 2ஆம் தேதி இரவு 9:13 ஆரம்பிக்குது. என்ன பண்ணுங்கள், அன்றைக்கி இரவு சாப்பாடு முடிச்சுட்டு 9 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இறைவனுடைய நாமத்தை சொல்லி, சிவநாமத்தை சொல்லி நெற்றியில் விபூதி பூசிட்டு தூங்க போங்க, நல்லபடியாக இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் வந்து குடிக்க தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இரவில் தாகம் இருந்தெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணீரை வந்து பித்தளை பாத்திரத்தில் எடுத்து வைங்க. பித்தளை பாத்திரம், வெங்கல பாத்திரம், தாமரை பாத்திரத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. விபூதியை போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் போல் ஓம் சிவாய நமகன்னு சொல்லி அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி விபூதியை போட்டு வச்சுக்கோங்க. இடையில தண்ணி தாகம் இருந்தால் குடிச்சிக்கோங்க. இது கர்ப்பிணி பெண்களுக்குன்னு இல்லை, எல்லோரும் யூஸ் பண்ணலாம், சரியா? எல்லோரும் யூஸ் பண்ணுறது நல்லது தான். அந்த கிரகண நேரத்தில் அந்த தண்ணியை குடிக்கிறது ரொம்ப நல்லது. மறுநாள் காலையில் எப்பயும் போல் வேலை வெட்டிக்கு போங்க, தொழிலை பாருங்கள், வியாபாரத்தை பாருங்கள்.
அக்டோபர் 3ஆம் தேதி வியாழக்கிழமை. ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் எடுத்துட்டோம்னா மூல நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஏன்னா மூல நட்சத்திரம் அந்த கிரகணத்தில் சம்மந்தப்படுது. அதனால் மூல நட்சத்திரத்துக்காரங்க வந்து காலையில் விநாயகர் பெருமான் கோயிலில் போய் கும்பிட்டுருங்க. காலையில் கடமையெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வேலை வெட்டியை பாருங்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. மூல நட்சத்திரத்துக்காரங்களை தான் ரொம்ப முக்கியம். போராட்டத்துக்கு தேவையில்லை, சுக்கிர நட்சத்திரத்துக்கு தேவையில்லை. உத்திராடத்துக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா உத்திராடம் சூரியனோட நட்சத்திரம். சூரியன் தான் கிரகணத்துக்கு உட்படுறாரு. உத்திராட நட்சத்திரத்துக்காரங்க கம்பல்சரியாக போகணும். கம்பல்சரியாக மறுநாள் காலையில் கோயிலுக்கு போங்க. அம்மன் கோயிலுக்கோ விநாயகர் கோயிலுக்கோ போயிட்டு இறைவனை தரிசனம் பண்ணிவிட்டு விளக்கு போடுங்க. ஒரு நெய் விளக்கு போட்டுட்டு கடமைகளை செய்யுங்க. காலையில் செஞ்சுட்டு உங்கள் கடமைகளை செய்யுங்க, நல்லபடியாக இருக்கும். மற்றபடி பலன்களை எடுத்துக்கிட்டோம்னா சூரிய சந்திரன் புதனும் பாதிக்கப்படுறாரு, கிரகணத்தில் இருக்கிறாரு. அவர் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலுமே அந்த கிரகணத்தில் சம்மந்தப்படுறாரு. 7, 10 கூடையவன். கணவன் மணி உறவை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அந்த 2 நாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. எது பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டுக்காமல் போங்க. இந்த மாதிரி நேரத்தில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், புரிதல் கம்மியாகும். அதனால் சில பிரச்சனைகள் வரலாம், அதெல்லாம் தவிர்த்துருங்க. நண்பர் விஷயத்துலேயும் கொஞ்சம் அடக்கமாக இருங்க. புதன் நட்புக்குரிய கிரகம். நண்பர் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். அதனால் நண்பர் விஷயத்துலேயும் கொஞ்சம் இணக்கமாக இருங்க. சொந்த பந்த விஷயத்துலேயும் சரி கட்டி போங்க. சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வந்தாலும் சில பிரச்சனைகள் உருவாக்குவாங்க. அவங்களால சில மனசங்கடம் வரும். நீங்கள் சும்மா இருந்தாலும் அவங்க எதனாச்சும் ஒரு சில பிரச்சனையை சொல்லுவாங்க. சும்மா இருந்த சங்கம் ஊதி கெடுத்த ஆண்டின்னு சொன்ன மாதிரி உங்களை வந்து எதனாச்சும் சுரண்டி விட்டுட்டு போவாங்க. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க, பதட்டப்படுவீங்க. ஏன்னா சந்திரன் பாதிக்கப்படுற அளவா ராசி கெட்டுக்கூடியவனு இருக்கிறார், அஷ்டமாதிபதியும். அதனால் கொஞ்சம் கவன சிதறல் இருக்கும், தண்ணிலே மறந்துடுவீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? ஒரு 4-5 பேர் விஷயத்தில் கவனமாக இருங்க. சொந்த பந்தம், நண்பர்கள், கணவன் மணி உறவு, அதுபோல் கூட்டு தொழில் பண்ணுறவங்க கவனமாக இருங்க. தொழிலில் ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு வேலை செய்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் வந்து நான் ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்கிறேன். எச்சரிக்கைன்னு சொல்ல முடியாது, கவனம். சரியா? ப்ரீகேஷன் இஸ் பெட்டர் தென் கூர். வருமுன் காப்போம், வளமாக இருப்போம். அதுக்காக தான் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் நேர்மாசாரனா அப்படின்னு சொல்ல முடியாது. ஜனன ஜாதகத்தில் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் சரியில்லாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இருக்கும். அதுபோல் ஜனன ஜாதகத்தில் 10ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் தொழிலில் சில பிரச்சனைகள் வரும். பொது ஜோடத்தில் நிறைய நான் தகவல் சொல்வேன். சரியா நேர்களே? அதை நான் அந்த நலன்கருதி தான் இப்போ இந்த வீடியோவை தனுசு ராசிக்கு போடுறேன். இதன்படி நடந்துக்கோங்க. மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. சரியா? கிரகணத்துக்கு ஒன்றும் பெருசாலாம் இல்லை. வெளியூர் போகிறவங்க போகலாம். நிறைய நேரில் கேட்டாங்க, அது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நான் மற்ற ராசிக்கெல்லாம் போட்டுட்டேன். மிதுனம், கன்னி, மீனம், இன்னும் ஒரு 5-6 ராசிக்கு போட்டேன். அதில் சேர்ந்த ராசி நேரெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் இந்த இதெல்லாம் செய்யலாமான்னு. அவங்களுக்கு பதில் சொன்னேன். நான் சந்தோஷமாக இருந்தது. நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்மகிட்ட கேட்குறாங்க, அக்கறையாக கேட்குறாங்க. இரவு நேர பயணம் இருந்தாலும் போகலாம். கிரகணம் நடக்கும்போது இரவு நேர பயணத்தை தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, போகலாம். என்ன போகும்போது என்ன வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு விபூதி எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. விபூதியை வந்து ஒரு பேப்பரில் மடித்து சட்டை பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா லக்கேஜில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இறைவன் நாமத்தை சொல்லிவிட்டு உங்கள் குலசாமியை கும்பிட்டுட்டு நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்க. பிரயாணம் போகலாம், வெளியூர் போகலாம், டூர் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? இறைவனை முழுமையாக நம்புங்க. அவனின்றி அணுகளும் அசையாது. சரியா? நமக்கு வந்து ஒரு கவசமாக இறைவன் இருப்பார். அதில் என்றைக்குமே நம்பிக்கையாக இருங்க. இந்த ராசி பலன், கிரக பலன், ஜாதக பலன், தசாபுத்தி எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே இறைவன் வந்து மிகப்பெரியவன். நமக்கு காக்கும் தெய்வமே அவன் தான். அதான் 3ஆக பிரித்து வச்சுருக்கிறாங்க, காத்தல், படைத்தல், அழித்தல். அதில் வந்து இறைவனை சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதுபோல் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருந்தேன். வரிஷ்டா யோகம்னு ஒரு யோகம் போட்டிருந்தேன். அதம யோகம், சம யோகம், வரிஷ்ட யோகம். வரிஷ்ட யோகம் நல்ல யோகம் தான். அந்த அதம யோகம், சம யோகத்தில் பிறந்தவங்க அமாவாசை தினந்தோறும் கோயிலில் போய் வழிபடணும்னு சொல்லியிருந்தேன். அது சந்திரனும் சூரியனும் ஜனன ஜாதகத்தில் இப்படி இருந்தால் இப்படின்னு சில ஒரு தகவல் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவில் இங்கே கீழே இருக்குது, வேணால் அதை பாருங்கள். அந்த அதம யோகம், சமயோகத்தில் பிறந்தவங்க வந்து அமாவாசை தோறும் கோயிலுக்கு போகணும். சரியா? அது முக்கியமாக இந்த அமாவாசைக்கு கோயிலுக்கு போங்க. பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போகணும். அமாவாசை அன்றைக்கி சிவன் கோயிலுக்கு தான் போகணும். சிவசக்தியை கும்பிட்டுட்டு விளக்கு போட்டு வரணும். ஏன்னா சூரியன் வந்து சிவன், சந்திரன் வந்து சக்தி. இவங்க 2 பேரும் சேர வேண்டியது அமாவாசை. சந்திரனுக்கு அன்றைக்கி வலிமை இல்லாமல் போயிடும். சந்திரன் வலிமை இழந்து சூரியன் கூட போய் சேர்ந்துருவார். அப்புறம் அந்த இணைவு நடந்து அது பின்னாடி அவர் வந்து வளர்பிறை சந்திரனாக, ஒளிப்பெற்ற சந்திரனாக மறுபடியும் வருவார். சரியா? 2 நாள் கழித்து வருவார். சந்திர தரிசனம் அப்படிமா தான் நம்ம சந்திரன் மறுபடியும் ஒளிப்பெற்ற சந்திரனாக வருவார். அதனால் அன்று வந்து சிவசக்தியை, நமக்கு எல்லாத்துக்குமே தாய் தாப்பனாக இருக்கிற அந்த உமாபாதியை, உமா மகேஸ்வரனையும் தாய் தந்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். சிவசக்தியை பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதை பகலில் பண்ணுங்கள். அமாவாசை அன்னைக்கு பகலில் சிவன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. தர்ப்பணம் பண்ணுறது, அந்த சிரார்த்தம் பண்ணுறதெல்லாம் வேறு, திதி கொடுக்குறதெல்லாம் வேறு. அதை மற்றவங்க பார்ப்பாங்க. பொதுவாக எல்லாருமே ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, எந்த வயதாக இருந்தாலும் சரி, அமாவாசை அன்னைக்கு கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு போகிறது மிகச்சிறப்பு. சரியா? ஒரு பலம் கிடைக்கும், ஆத்மா பலம் கிடைக்கும். ரைட் நேயர்களே, தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள்.
இதை தவிர பலன்கள் வந்து நல்லா இருக்குது. தனுசு ராசிக்கு பொதுவாக நல்லா இருக்குது. இடையில இந்த அக்டோபர் 2, 3 மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நான் சொன்ன விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. நான் சில இதாக சொல்லியிருக்கேன், சொல்லாதது நிறையா இருக்குது. உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் தெரியும். எதாக இருந்தாலும் 2 நாளைக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. பதட்டப்படாமல், டென்ஷன் ஆகாமல் பொறுமையாக இருங்க. பார்த்துக்கோங்க. ஏன்னா 10ஆம் இடம் 4ஆம் இடமும் சுகஸ்தானமும் காரியஸ்தானமும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுனால செய்கிற காரியங்கள் திருப்தி இல்லாமல் இருக்கும். அதை சரி பண்ணிக்கோங்க. ஓகே நேயர்களே, வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.